சிராப்பள்ளி மலை மேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாளும் பைங்கிளியும் பல பாவும் பாடி பாடி தராதலமாரிடற்கு எல்லாம் தன்னமிர்தமாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருளதனை நினைந்து வாழ்வார். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஜெய் ஸ்ரீ ஆதிபராசக்தி மகாமாயி கி ஆறாவது பாடல் சுகவாரி. தாய்மானவர் இந்த ஆறாவது பாடல்லே தன்னுடைய குருநாதர் எப்படி என்னை ஆட்கொண்டார், அவரிடத்தில் இருந்து நான் என்ன கேட்டேன், இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். முதல்ல எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பற்றுவன அற்றிடும் நிராசை என்றொரு பூமி. இந்த உலகத்தில் 7 ஞான பூமிகள் இருக்கு. பூமி அப்படின்னா நிலைன்னு அர்த்தம். 7 ஞான பூமிகள் சொல்லி சொல்லப்படுகிறது. 7 நிலைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 7 ஞான பூமிகளில் ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணலாம், மேலே மேலே போகலாம். முக்திக்குண்டான அந்த பாதை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த ஞான பூமியில் ஒரு பூமியை சொல்றாரு, நிராசை என்ற ஒரு பூமி அப்படிங்கிறது. பிராணலயம் என்ற ஒரு பூமி அடுத்து இன்னொன்று சொல்றாரு. வாழ்க்கை விதி என்ன சொல்லுது அப்படின்னா, நாம் எதையெல்லாம் நாடுகிறோமோ, எதையெல்லாம் அனுபவித்து வருகிறோமோ, பிறகு அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, மாறிக்கொண்டே இருக்கிறது. எந்த பொருளாக இருந்தாலும் நாம் ஆசைப்பட்ட பொருள், நாம் உண்ணுகின்ற உணவு, எல்லா பொருளுமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, மாறிக்கொண்டே இருக்கிறது. மாற்றங்களுக்கு இடையில் மாறாததாக இருப்பது ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா ஆத்மஸ்வரூபம். அதான் நம்மளுடைய சுயம் சொரூபம். அப்படி சொல்லும் பொழுது ஐம்புலக்காட்சி போகிறோம். இந்த ஐம்புலக்காட்சி அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது கண்ணால் நாம் என்ன பண்ணுறோம், காட்சிகளை பார்க்கின்றோம். அந்த காட்சி ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னா இல்லை, அதுவும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு. காதால் சிலவற்றை கேட்கின்றோம், அதுவும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, மாறிக்கொண்டே இருக்கு. இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஐம்புலக்காட்சி. உண்ணுவது, பேசுவது, உறக்குவது எல்லாமே என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. நம்ம தினந்தோறும் உணவை என்ன பண்றோம், அனுபவிச்சு சுவைச்சு என்ன பண்றோம், சாப்பிட்றோம். அந்த உணவே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒரு காலத்தில் நமக்கு ஏற்றதாக இல்லாமல் போய்விடுகிறது. ஒரு சில உணவுகளை நம்மளால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிற்காலத்தில் வயசான காலத்தில் என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியல. இது உலக நடைமுறை, உலக இயற்கை. ஆனால் எல்லாருக்குமே என்ன இருக்கு அப்படின்னா ஆசை இருக்கின்றது. தேவர்களுக்கும் ஆசை இருக்கா. மனிதரும் மாயா முனிவரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தேவர்கள், அசுரர்கள், கிண்ணறர், கிம்புருடன் எல்லாருக்குமே என்ன இருக்கு, ஆசை இருந்திருக்கு. ஆசை இருந்ததுனால தான் என்ன ஆகுது அப்படின்னா தேவர்களுக்குள்ள சண்டை வருது. அமிர்தத்தை யார் அருந்துவது, சண்டை வருதா இல்லையா? மரணமில்லா பெருவாழ்வை நாம் அடைய வேண்டும் அப்படிங்கிறதுனால என்ன வருது,
ஆசை வசப்பட்டு அதுக்கு உண்டான சண்டைகளும் வருது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ எல்லாருமே இந்த பூலோகத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, மேலோகத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, மற்ற தேவ உலகத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, அனைவருக்கும் என்ன இருக்கு? ஆசை என்பது உண்டு. அது சொல்றாரு. அந்த ஆசையும் ஒரு காலத்தில் நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா நம்மை விட்டு அற்று விடுகிறது. எதற்காக ஆசைப்பட்டோமோ அந்த பொருள் என்ன ஆகுது அப்படின்னா மறுபடியும் நாம் அனுபவிப்பதற்குண்டான பொருளாக இல்லை, மாறிக்கொண்டே இருக்கிறது. சொல்ற இடத்துல பற்றுவன அற்றிடும் அப்படிங்கிறது. அற்றது பற்றினில் உற்றது வீடு அப்படின்னு சொல்லி சொல்றோம். பற்றை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைக்குதுன்னா வீடு பேரு. துன்பம் வந்தாலும் நம்ம என்ன பண்றது இல்லை, ஆசைப்படுவதை விடுவதில்லை. ஆசைக்கு நம்ம என்ன பண்றோம்? நம்ம அறியாமலேயே இணங்கி கொண்டிருக்கிறோம். இப்போ ஆசைக்கு எதிர்ப்பதம் என்ன அப்படின்னா நிராசை. என்னது? நிராசை. நிராசை உண்டு. நிராசை என்றே தெய்வம் உண்டோ? நிராசை வடிவாக நாம் வாழ்க்கை வாழவில்லை என்றால் நமக்கு என்ன கிடையாதுன்னா தெய்வம் என்பதே கிடையாது, தெய்வ காட்சியும் கிடையாது. அப்ப நிராசை என்பது என்ன சொல்றாரு தாய்மானவர் இந்த இடத்துல? ஒரு பூமி, அது ஒரு நிலை அப்படிங்கிறது. ஞான பூமிகள் மாதிரி அது ஒரு நிலை. அந்த நிலையில யார் இருந்தா அப்படின்னா பெரியவர்கள்லாம் இருந்தாங்க, ஞானிகள்லாம் இருந்தாங்க. அது சொல்றாரு இந்த இடத்துல பற்றுவன அற்றிடும் நிராசை என்று ஒரு பூமி, பற்றி பிடிக்கும் யோக பாட்டில் பிராணலயம் என்னும் ஒரு பூமி. இன்னொரு பூமியை சொல்றாரு பிராணலயம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ ரெண்டு விஷயம் இருக்கு, போகம் யோகம் ரெண்டு சொல்றோம். இப்போ இந்த பாடல்ல ரெண்டு விஷயம் சொல்றாரு. ஒன்று ஞான யோகம், இன்னொன்று என்ன அப்படின்னா ராஜயோகம். ரெண்டு விஷயங்களை சொல்றாரு. குறிப்பா பக்தி யோகமும் கர்மயோகமும் இந்த கலிகாலத்தில் நமக்கு ரொம்ப ஈஸியானது. ராமகிருஷ்ண பரமஹம்சரே சொல்றாரு, பேசாம என்ன பண்ண அப்படின்னா பக்தியில திளைத்திருந்து பக்தி பண்ணிட்டு போயிரு. ஞான யோகம் அது என்னதுன்னா ரொம்ப கஷ்டம். எப்பேற்பட்ட ஞானியையும் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆசை கீழே தண்டிடும். விஸ்வாமித்திர மகரிஷி வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷிங்கிறது பட்டம் வாங்கணுன்றதுக்காக நாட்டை துறந்து அரசை துறந்து உதறிட்டு என்ன பண்றாரு? அவர் பேரு பழைய பேரு கௌசிக மகாராஜா. என்ன பேரு? அவர் தான் பண்றாரு. என்ன பண்றாருன்னா ஒரு துறவிக்கு, ஒரு ஞானிக்கு இவ்வளோ பலம் இருக்கு அப்படின்னா அந்த பலத்தை நான் சம்பாதிக்க முடியாதா? நான் சத்திரியனாக இருந்தாலும் பார்க்குறேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? காட்டில் போய் தவம் பண்ணுறாரு. அந்த தவம் இந்திரலோகத்தையே தகிக்கிறது. இந்திரன் என்ன பண்ணுறான்? உடனே யார் அனுப்புகிறான்? யாரே ஒரு பொம்பளை யாரும் அனுப்புகிறான். போய் அந்த சாமியாரோட தவத்தை கலைச்சிட்டு வா. இந்திரன் நினைச்ச மாதிரி என்ன பண்ணிட்டான்? கலைச்சிட்டு அவன் காரியத்தை முடிச்சிட்டான். அப்போ அரசனாக இருந்தாலும், ஆண்டியா இருந்தாலும், தேவனாக இருந்தாலும், அசுரனாக இருந்தாலும் யோகம் பயிலுவது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம்தான் அப்படின்னு வரலாற்றில் இருந்து நம்ம என்ன பண்றோம்? ஆராய்ச்சி பண்றோம். ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டோம்னால் அது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ராமன் ஏகபத்தினி விரதன். என்ன? ஆனா அந்த ராமனுக்கு என்ன வருது அப்படின்னா இழுக்கு வருகின்றது. அதனால சீத்தையை கொண்டு போய் எங்க விட்டுறாரு? காட்டில் கொண்டு விட்டுறாரு. அப்படி அவதார புருஷர்களிடத்திலும் என்ன இருக்கு அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லப்படுகிறது. அப்போ போகம் அப்படின்னு சொல்றது அப்படி என்ன அப்படின்னா நம்ம ஆசையோடு இருந்து இந்த உலகத்தை அனுபவித்து ஆசையோடவே இந்த உலகத்தை விட்டு என்ன பண்றது? போகணும். யோகம் என்பது என்ன அப்படின்னா நிராசை. அந்த நிராசை அப்படிங்கிறது ஒரு பூமி. இன்னொரு பூமி என்ன அப்படின்னா பிராணலயம் என்கின்ற ஒரு பூமி. பிராண சக்தியின் மூலமாக நம்மளுடைய மனதை என்ன பண்ணலாம்? கட்டுப்படுத்தலாம். ஒரு விஷயம் எல்லாரும் நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா பிராணன், மனசு, உடல் இது மூணுக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. பிராணன், மனது, உடல். பிராணனை கட்டுப்படுத்தி பிராணனை ஒழுங்குபடுத்தினால் மனசு கட்டுப்பாட்டு போகும். பிராணாயாமம் பண்ணலாம். மனசு கட்டுப்பாட்டுக்கு வந்தால் உடல் என்ன ஆகுது? கட்டுப்பாட்டுக்கு வருது. யோகாசனம் பண்றோம், யோக பயிற்சி.
யோக பயிற்சியின் மூலமாக என்ன பண்ணுறோம், உடலை வளைத்து அந்த யோக பயிற்சியினோடு அந்த மூச்சை இழுத்து இழுத்து என்ன பண்ணுறோம், பிராணனை என்ன பண்ணுறோம், ஒழுங்குபடுத்துகிறோம். யோக பயிற்சி பதஞ்சலி யோக சூத்திரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சொல்கிறோம் இல்லையா, ஆன்மீக சாதனைக்கென்றே யோகாசனங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆயிரக்கணக்கான யோகாசனம் இருந்தாலும் ஆன்மீக சாதகர்களுக்கு ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைவதற்கு, பாரமார்த்திக வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு, உயர்ந்த நிலை அடைவதற்கு யோக சாதனம், யோக ஆசனம் பயன்படுகின்றது. அவ்வளோயா அஷ்டாங்க யோகம் என்று சொல்லப்படுகிறது. நியமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. நியமம் நியமம் அதுக்கப்புறம் என்னது, ஆசனம். ஒழுங்காக நம்ம உட்கார்ந்து ஆசனத்தில் உட்கார்ந்து நல்லா மூச்சை உள்ளுக்கு இழுத்து பூரகம் ரேச்சகம் எல்லாம் பண்ணி மனதை அடக்கி நம்ம தியானம் பண்ணுறோம், ஜபம் பண்ணுறோம் அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஞான பூமியை அடைவதற்கு அதுவே ஒரு சிறந்த வழி. சொல்றாரு இந்த இடத்துல. நிலையற்றது நிலையானது, நிலையற்றது போகம், நிலையானது யோகம். விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அந்த விளக்கு தொடர்ந்து எரியணும் அப்படின்னா எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருக்கணும். எண்ணெய கொஞ்சம் கொஞ்சமாக அது எண்ணெயை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், அதுபோல் அது எண்ணெய் செலவாகிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் 24 hours அது என்ன ஆகிட்டு இருக்கு, எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. தூண்டா மணி விளக்கு சொல்கிறோம் இல்லையா, சில இடங்களில் விளக்கு போட்டிருப்பாங்க, இந்த விளக்கு என்ன செய்யாது, அணையவே அணையாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா விளக்கில் இருக்கின்ற எண்ணெய் குறையாமல் தொடர்ந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்படி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுபோல பிராணனை பிடித்து லயம் செய்து யோக பயிற்சியின் மூலம் என்ன பண்றாங்க, இந்த பிறவியையும் மரணத்தையும் வெல்லலாம். நான் சொல்றது தேக பயிற்சி அல்ல, யோக பயிற்சி. என்ன பயிற்சி? யோக பயிற்சி, தேக பயிற்சி அல்ல. அது சொல்றாரு, பற்றி பிடிக்கும் யோக பாங்கில் பிராணலயம் என்னும் ஒரு பூமி. இந்த அஷ்டமா சித்திகள் இருக்கு பார்த்தீங்களா நீங்க, அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, ஈசத்துவம், வசித்துவம், இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் எதனால கைவரப்பெற்றது? சித்திகள். பிராணனை கட்டுப்படுத்தி என்ன பண்றது, அந்த உயர்ந்த நிலைக்கு போவது. கூடு விட்டு கூடு பாயது, கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? இதெல்லாம் எது அப்படின்னா, பிராணனை வசப்படுத்தி விட்டால் நம்ம சாப்பிடாமே இருக்கலாம். பிராணனை ஒழுங்குபடுத்தினால் நமக்கு என்ன ஆகாது, பசியே எடுக்காது. அப்படிலாம் வழிகள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் பிராணலயத்தினுடைய முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னா, மனதை கட்டுப்படுத்துவது, உடலை வசப்படுத்துவது, பிராணனை சரிப்படுத்தி யோக பயிற்சியின் மூலம் என்னது அப்படின்னா மேல்நிலைக்கு போவது, அடைவது. குண்டலினி யோகத்தில் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னி, சகசிராரம், எத்தனை நிலைகள் இருக்கு, எத்தனை ஆதாரங்கள் இருக்கு? 6 ஆதாரங்கள். அந்த பிராணசக்தியை, இந்த யோக சக்தி, இதெல்லாம் என்ன பண்றது, முறையாக குருவினுடைய முகமாக நம்ம கற்று தேர்ந்து அதில் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மூலாதாரத்திலிருந்து கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், குண்டலினியை என்ன பண்ணலாம், கொண்டு வரலாமா, கொண்டு வர முடியாதா? கொண்டு வரலாம். இப்போ இந்த ராஜயோக கலை அப்படின்னு சொல்றாங்க. என்ன கலை? ராஜயோக கலை. அதில் சொல்றாங்க பாருங்க, நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு குண்டலினி எந்திரிச்சிச்சு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றேன், குண்டலினி எந்திரிச்சிச்சுங்கிறாங்க. குண்டலினி எந்திரிச்சா நீ இப்படி இருக்க மாட்டியாப்பா, இங்கன்னா ஒரு ஓரமாக உட்காந்து தபஸ் பண்ணிக்கிட்டு இருப்ப. இந்த வேதாத்திரி மகரிஷியோட என்னது மனவள கலை அப்படின்னு சொல்றோம். எண்ணங்களை எப்படி சீராக்குவது, எண்ணங்களை எப்படி அடக்குவது, எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு எப்படி போவது, அதுக்கு பிராணனை எப்படி பயன்படுத்துவது, அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. பதஞ்சலி யோக சூத்திரமே முதல் எடுத்தோன்னு என்ன சொல்லுது, யோக சித்த விருத்தி நிரோதக. சித்தத்தில் இருக்கின்ற விருத்திகளை எல்லாம் இல்லாமல் பண்ணுவது தான் என்னதுன்னா முதல் படி, அதுதான் யோகம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா யோக சாஸ்திரம். என்ன சாஸ்திரம்? நிறைய சாஸ்திரம் இருக்கு. யோக சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், தத்துவ சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம், என்ன தர்ம சாஸ்திரம், இலக்கண சாஸ்திரம், நிறைய இருக்கு ஆன்மீகத்தில்.
அப்போ அந்த பிராணலயம் என்று சொல்லப்படுகின்றது என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட இருந்த அரிய ஒரு கலை பொக்கிஷம். இது பிராணனை நம்ம என்ன பண்ணுறது, கட்டுப்படுத்தி அதை ஒழுங்குபடுத்துவதுங்கிறது ஒரு அரிய கலை. அது ஒரு பொக்கிஷமாகவே இருந்தது. இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டே அப்படின்னு கொண்டாடுறாங்கல்ல, ஆயுஷ் அப்படின்னு சொல்லி ஒரு துறை இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட். இன்றைக்கு இந்தியாவுடைய ஒரு பெரிய கலை பொக்கிஷத்தை உலகம் முழுவதும் பரவ செய்வது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பெருமை. ஆயுஷ், ஆயுர்வேதம், யுனானி, அப்புறம் யோகா, சித்தா, ஹோமியோபதி, அதுதான் ஆயுஷ். இந்த மருத்துவ முறைகள் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம கையில் இருந்திருக்கு. நமக்கு எல்லாரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒன்று தான் என்ன அப்படின்னா யோகக்கலை. அதுதான் சொல்கிறது இந்த இடத்துல. பற்றி பிடிக்கும் யோக பாங்கில் பிராணலயம் என்னும் ஒரு பூமி. அப்போ இப்போ 2 பூமியை பார்த்துருக்கோம், 2 நிலைகளை பார்த்துருக்கோம். ஒன்று பற்றுவன அற்றிடும் நிராசை என்ற ஒரு பூமி, பற்றி பிடிக்கும் யோக பாங்கில் பிராணலயம் என்னொரு பூமி. இந்த 2 வழியில் நம்ம என்ன பண்ணலாம், போகலாம். ஒன்று ஞான யோக மார்க்கம், என்னது நிராசை. இன்னொன்று பிராணனை கட்டுப்படுத்தி யோக மார்க்கத்தில் என்ன பண்றது, பகவத்கீதையில அக்ஷர பிரம்ம யோகம் அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்கு, 8வது அத்தியாயம். ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம் 9வது அத்தியாயம். இந்த 2 அத்தியாயத்திலையும் பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிராணனை கட்டுப்படுத்தி நம்ம உயிர் போகும்போது இந்த பிரம்மரந்திரத்தின் வழியாக உயிர் பிரிவதற்கு நம்மளால் இந்த உடலை கட்டுப்படுத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிரம்மரந்திரத்தின் வழியாக உயிர் போச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த பிறவி கிடையாது. அதனால தான் நமக்கு உயிர் போகும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, மல ஜல துவாரங்களின் வழியாக என்ன ஆகுது, லீக் ஆகும். சில பேர் வாயை திறந்துட்டு செத்து போவாங்க, சில பேர் கண்ணை திறந்துட்டு என்ன பண்ணுவாங்க, செத்து போவாங்க. நமக்கு ஏற்கனவே சொன்னேன், நவத்வாரங்கள் இருப்பதாக சொன்னேன். என்ன துவாரங்கள்? கீதையில் அப்படிதான் சொல்லியிருக்கு. நவத்வாரே புரே தேகி நைவ குருவன்ன காரயன். 9 துவாரங்கள் இருக்கு. உபனிஷத் சொல்லுது 9 இல்லை 11 அப்படிங்குது. நமக்கு எத்தனை துவாரம் இருக்கா? 11. என்ன, 2 கண்ணு, 2 காது, 2 மூக்கு, எவ்வளோ ஆச்சு? 6. வாய் 1, 7. மலஜல துவாரங்கள் 2, 7 2. அது இல்லாமல் ஒன்று இருக்கு. நம்ம பிறக்கும் பொழுது தாயோட நம்ம வந்து இருந்து கனெக்ட் பண்ணி பிறந்தோம். தொப்புள் கொடி. இந்த தொப்புளும் என்னது அப்படின்னா ஒரு துவாரம். அது எல்லாமே தலைக்கு மேலே வந்து என்ன இருக்கா, ஒரு சாஃப்ட் ஒரு பகுதி இருக்கு. இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல உச்சந்தலையில் ஒரு சாஃப்ட் இருக்கு. அதில் கையாலேயே நகத்தால வச்சு ஒரு அழுத்தம்னா உள்ளே போயிருவோம். இல்லைன்னா ஒரு ஆணி வச்சு என்ன பண்ணலாம், அடிக்கலாம். ஆணி டக்குன்னு என்ன போயிடும், உள்ள போயிடும். மற்ற இடங்களில் நீங்கள் தட்டி பாருங்க, டக்கு டக்குன்னு சவுண்டு வரும், மண்டை ஓடும். ஆனால் இந்த இடத்துல மட்டும் பிறந்த குழந்தைங்க தொட்டு பாருங்களேன், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது என்னது, அது ஒரு துவாரம், பிரம்மரந்திரம் பேர். இருக்கு என்ன ரந்திரம்? அது வந்து வெடிச்சு அது வழியாக உயிர் போகணும். அந்த மாதிரி யோகா பயிற்சி பண்ணி, யோகா ப்ராக்டிஸ் பண்ணி பிராணனை கட்டுப்படுத்தி பண்ண நமக்கு அடுத்த பிறவி கிடையாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, கீதையில் பகவான் சொல்றாரு. படிச்சு பாருங்க, அதெல்லாம் முடியும் அப்படிங்கிறார். 8வது அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகம், ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். அந்த வித்தியைக்கு என்ன பேருன்னா ராஜவித்யா. என்ன வித்யா? இருக்கிறதுல டாப் மோஸ்ட். அப்படி ஒரு வழி இருக்கு அப்படிங்கிறார் தாய்மானவர். பற்றுவன அற்றிடு நிராசை என்ற ஒரு பூமி, பற்றி பிடிக்கும் யோக பாங்கில் பிராணலயம் என்னொரு மற்றொரு பூமி. இவை பற்றி மனம் வரும். வேற ஏதாவது பிடிச்சிக்கிறதுக்கு பதிலாக இது 2 பிடிச்சிக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, மனமே என்ன ஆயிரும், அருள். மனமற்ற பரிசுத்த நிலையை அருள்வாயே. அடியார் பாடுற, மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாயே. இவை பற்றி மனம் அரும். இந்த பிராணலயத்தை நீங்க சரி பண்ணீங்கன்னா மனசு என்ன இருக்காது, மனசு அறந்து போயிடும். இந்த நிராசை அப்படின்னு சொல்லி வந்தா அதுலயும் மனசு என்ன ஆயிடும் அப்படின்னா சரியாயிடும்.
இப்போ ஒரு காலத்தில் நம்மளுடைய நாட்டில் ட்ரெயின் போய்கிட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு ட்ரெயின் எதில் வந்து இயக்குனாங்க? நீராவி. என்னது? நீராவி. அந்த நீராவி எப்படி வந்தது? நிலக்கரியை போட்டு எரிச்சிக்கிட்டே இருக்கும். அதிலிருந்து அந்த தண்ணி வந்து கொதித்து தண்ணியிலேருந்து நீராவி வந்து அது வந்து என்ன போகும்? ட்ரெயின் நகரம். அதுக்கப்புறம் என்ன வந்தது? டீசல் என்ஜின். டீசலை வந்து என்ன பண்ணால் அப்புறம் எரிச்சான். இப்போ எலக்ட்ரிக் ட்ரெயின் அப்படி டச் பண்ணிக்கிட்டே போகுது. ட்ரெயின் வர்றதும் தெரியல, போகிறதும் தெரியல. என்ன போகுது? என்ன இப்போ பாத்ரூம் போயிட்டு வந்தால் என்ன தேஜஸை காணும், தேஜஸையும் காணும், வந்தே பாரதியா போச்சு. அப்படி ரயில் இயங்குவதற்கு ஒரு காலத்தில் எப்படி நீராவி, அப்புறம் வந்து டீசல், அப்புறம் இப்போ மின்சாரம் வந்ததோ அதுபோல் நமக்கு பல வழிகள் இருக்குது இந்த உடலை இயக்குவதற்கு. என்ன அப்படின்னா நீராவி மாதிரி இருக்கிறதா என்னது? பிராணன். சொல்றாரு இந்த இடத்துல. அது பிராணன் இருக்க வரைக்கும் அந்த உடம்பு என்ன பண்ணுது? ஓடுது. பிராணன் போயாச்சு அப்படின்னா என்ஜினு நின்றோம், முடிஞ்சு போச்சு. சொல்லுவாங்க பெரியவங்க, எரிவதை பிடுங்கினால் கொதிப்பது அடங்கும். ஆனால் இந்த இடத்துல தாய்மானவர் சொல்றார், ஆசையை அகற்றினால் மனம் அருந்து போகும். ஆசையை பிடுங்கிட்டோம் அப்படின்னா, ஆசை என்பது என்ன அப்படின்னா எரிவது. ஆசையை பிடுங்கணும்னா மனசு அலைவாய்ந்து கொதித்து கொண்டு இருக்கிற மனசு என்ன ஆயிடும் அப்படின்னா அப்படியே நின்றுடும். அது சொல்றாரு இந்த இடத்துல. பற்றி மனம் அரும். எதை பற்றி? நான் சொல்றது ரெண்டையும் பற்றணும். அற்றது பற்றனில் உற்றது வீடு. திருக்குறளை சொல்லி வச்சிருக்கேன் ஒரு குறள். பற்றற்றான் பற்றினை பற்றுக. அதுக்கப்புறம் பற்றை பற்றுக, அப்பற்றை பற்று விடல். பற்றில்லாதவனுடைய பற்றை பிடிக்கணும், அவனுடைய காலை பிடிக்கணும். இது வரைக்கும் பற்றற்றான் பற்றினை பற்றுக, அப்பற்றை பற்றுக, பற்று விடற்கு. எதுக்காக அப்படின்னா அது வந்து பிடிக்கிறது எதுக்காகனா விடுறதுக்காக. கிணத்துல இருந்து இப்போ தண்ணி இப்படி இருக்கிற சேர்த்துறோம், என்ன கயிறு. ஒரு கையை விட்டுட்டு இன்னொரு கையை எதுக்காக விடுறோம்? ஒரு கையை பிடிச்சிட்டு இன்னொரு கையை எதுக்காக போகுது? விடுறதே எதுக்காக அப்படின்னா பிடிக்கிறதுக்காக. மறுபடியும் வந்து பிடிக்கிறது, மறுபடியும் என்ன பண்ணுறோம்? எடுக்கிறோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆசைகளை வந்து என்ன பண்ணுறோம்னா, இந்த ஆசையும் வேண்டாம், அந்த ஆசையும் வேண்டாம், எந்த ஆசையும் வேண்டாம். கடைசியாக யாருடைய ஆசை, யார் மேலே ஆசை வைக்கணும்? பற்றற்றால் பற்றினை என்ன பண்ணணும்? குடி அப்படிங்கிறார். இருக்கிறதுலே அதுதான் உயர்ந்த பற்று. யார் மீது உனக்கு பற்று வரணும்? இறைவன் மீது பற்று வரணும். அந்த பற்றையே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதை என்ன பண்ணணும்? விட்டுறணும். அதுதான் ஞான யோகம். நீ இன்றி நான் இல்லை, நானின்றி நீ இல்லை. இறைவனே நானாக இருக்கும் பொழுது ஞான யோகத்தில் பழுத்த ஞானம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த உலகத்தில் இறைவனை தவிர வேறு எதுவும் இல்லை, அந்த இறைவனின் அம்சமாகவே நான் இருக்கிறேன். அப்புறம் நான் எதுக்கு இறைவனை வணங்கணும்? சர்வம் பிரம்மமயம். இதில் சொல்றாரு, அற்றது பற்றினில் உற்றது வீடு. ஆசை அகன்றால் அஜ்ஞானம் அகலுகிறது. ஆசை அகன்றால் என்ன போகுது? அஜ்ஞானம் போகுது. அப்போல்லாம் நமக்குலாம் ஆசை இருக்கே, அப்பெல்லாம் நம்மளாம் யாருன்னா அஜ்ஞானி. நம்மளாம் யாரு? அஜ்ஞானி. ஆசை எப்படி இருக்குது அப்படின்னா ஆலமரம் போல இருக்கான். எப்படி இருக்கு ஆசை? ஆலமரம் என்ன பண்ணுது? ஒரு ஊரையே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? வளைச்சு போட்டுரும். அடையார் ஆலமரம் இருக்க, எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னே தெரியாது. ஆலமரம் விழுது கீழே போயிட்டு அதுவே மறுபடியும் என்ன ஆகுது? மரமாகுதான். அப்படி ஆசையை வந்து அந்த மூல வேர் எங்க இருக்கு நம்மளால என்ன பண்ண முடியாதா? கண்டுபிடிக்க முடியாது. நெருப்புச்சு குளிச்சுட்ட எல்லாம் எரிஞ்சு என்ன ஆயிரும்? பஸ்மமாயிரம், சாம்பல் ஆயிரம். சொல்றாரு இந்த இடத்துல, ஆசை ஆலமரம் போல. அதனால் அந்த ஆசையை ஒழிப்பதற்கு ஒரே வழி, ஆசையை ஒழிப்பதற்கு என்ன பண்ணோம்? கடவுளை சரணடைந்தால் ஆசை அகன்று விடுகிறது. ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின்னு சொல்றாங்களே. ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விடவிட ஆனந்தமாமே.
நிராசையின்றே தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்களே. ரெண்டு சாதனங்களினாலும் மனோலயம் ஏற்படுகிறது. பிராண கட்டுப்பாட்டினாலும் மனோலயம் ஏற்படுகிறது, ஞான சாதனையினாலும் மனோலயம் ஏற்படுகிறது. மனோலயம் எதற்காக சொல்லப்படுகிறது, எதற்கு உபமானமாக சொல்லப்படுகிறதுனா, இப்போ பம்பரம் இருக்கு. பம்பரம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி சாட்டையில் சுழற்றுற உடனே சுற்றுது. அந்த சுற்றுறதை பார்க்கும்போது அது சுற்றுதா இல்லை நிற்குதா எப்படி தெரியுது? சுற்றுறது போல இருக்கு, ஆனால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அது போல சொல்றாரு இந்த இடத்துல, பம்பரம் போல சுற்றுவது பிராணலயம். ஒரு இடத்துல என்ன பண்ணியாச்சு? நிலக்குத்தி இருந்தாச்சு. அதான் சொல்றாரு, மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாயை. தாய்மானவரை ஒரு இடத்துல பாடுறாரு, சாமி இந்த மனதற்ற பரிசுத்த நிலையை விளக்குவதற்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க, ஒரு கதை சொல்லுங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். மனதற்ற பரிசுத்த நிலையை எப்படி புரிந்து கொள்வது? இப்போ நம்ம தூங்குறோம், தூங்கும் போது மனசு இருக்கா? மனசு இருக்கு, ஆனா மனசுல விகாரங்கள் இருக்கா? எண்ணங்கள் எழுகின்றதா? எண்ணங்கள் எழுதாது தூக்கம் வருமா? ஃபர்ஸ்ட் படுத்திருக்கிறோம், படுத்த உடனே தூக்கத்துக்குள்ள போறோம், தூக்கத்துக்குள்ள போன உடனே எல்லாத்தையும் நம்ம மறக்கிறோமா இல்லையா? மறந்தா தான் அது என்னது? அப்படி ஆழ்ந்த தூக்கத்துல போகும் பொழுது எத்தனை மணி நேரம் தூங்குறோம்? நம்ம அதெல்லாம் ஏன் கேட்குறீங்க? எங்களுக்கு எப்பொழுதுமே நாங்கள் எதில் இருக்கோம்? தூக்கத்தில் இருக்கோம். உண்பதும் உறங்குவதுமாக முடியும். நம்முடைய வாழ்க்கையை கடைசி காலம் நெருங்க 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 நம்முடைய உடல் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, உண்பதும் உறங்குவதுமாகவே முடியும். உண்பது உறங்குவது, மறுபடியும் உண்பது, மறுபடியும் இப்படிதான் போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை. அது ரெண்டு தான் ஆரம்பத்துல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? விடாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால அதை நிப்பாட்டவே என்ன பண்ண முடியாது. சொல்றாரு இந்த இடத்துல, தூக்கத்தில் எதுவும் தெரிவதில்லை, ஆனா தூக்கத்துல ஒன்னு அனுபவிக்கிறோம். நம்ம என்ன அனுபவிக்கிறோம்? ஆனந்தத்தையும் அமைதியையும் என்ன பண்றோம்? அனுபவிக்கிறோம். ஒரு பக்கம் அமைதி, இன்னொரு பக்கம் ஆனந்தம். இது விழிப்பு நிலையிலே வரணும். அதுதான் என்னதுன்னா பிராணலயம் அல்லது நிராசை. விழிப்பு நிலையில சில நேரம் வருது, நல்ல நல்ல டேஸ்டான சாப்பாடை சாப்பிட்டா ஆனந்தம் வருதா இல்லையா? ஆனால் அமைதி அடுத்த செகண்டே என்ன ஆயிடும்? வந்துடும். என்னது? நல்ல அருமையான ஒரு சம்சியூஸ் ஃபுட்டு சாப்பிட்றோம்னா சாப்பிட்ட உடனே அடுத்த செயல் என்ன? தூங்குறது தான். ஆனந்தத்துக்கு அடுத்த நிலை என்னது? அமைதி. இதெல்லாம் நனவு நிலையில் இருக்கும்போது மாறுபடும். முதல்ல ஆனந்தம், அப்புறம் அமைதி, அல்லது முதல்ல அமைதி, அப்புறம் என்னது? ஆனந்தம். ஆனால் தூக்கத்தில் மட்டும் அட்டை டயத்தில் ரெண்டுமே நம்ம என்ன பண்ணுறோம்? அனுபவிக்கிறோம். ஒரே நேரத்தில் அமைதியையும் அனுபவிக்கிறோம், ஆனந்தத்தையும் என்ன பண்ணுறோம்? அனுபவிக்கிறோம். செயல் செய்வது ஒன்று, பலன் என்னது? இரண்டு. அது மட்டுமல்ல, தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு பிறகு நம்ம என்ன சொல்கிறோம்? நான் நன்றாக தூங்கினேன். யார் பார்த்தா? நானும் பார்க்கல, நீங்கள் தூங்குனதை நீங்களே பார்க்கல. ஆனால் எந்திரிச்ச பிறகு என்ன சொல்கிறீங்க? நான் நன்றாக தூங்கினேன். எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கீங்கன்னா 8 hours. அடிச்சு போட்ட மாதிரி பிணம் போல தூங்கியிருக்கமே. கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் கிடைச்சிருக்க உடம்புக்கு. மனோலயம் எங்கே ஏற்படுகிறதுனா தூக்கத்தில் ஏற்படுகிறது. ஆனால் அது அஞ்ஞான இருள். என்னது? தூக்கத்தில் என்ன நடந்ததுன்னே நமக்கு ஒன்றும் தெரியாது. தூக்கத்தில் நீங்கள் படுத்துருக்குறீங்க, என்ன அந்த தூக்கத்தில் நீங்கள் இங்கே படுத்துருக்கீங்க தரையில், உருண்டு கடைசியாக எங்கே போய் போனீங்க? இந்த பக்கம் என்ன இருக்குது? திரும்பி இந்த பக்கம் வந்தாச்சு. காலையில் பார்க்குறீங்க, இல்லை இங்கே தானே படுத்துருந்தோம், இப்போ எங்கே வந்திருக்கோம்? 4 அடி. சில பேர் தூக்கத்தில் என்ன பண்ணுவாங்க? ரொட்டேஷனில் போய்கிட்டே இருப்பாங்க, உருண்டுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் தூக்கத்தில் மற்றவங்களை என்ன பண்ணுவாங்க?
உதைப்பாங்க. குழந்தைகள்லாம் அப்படி பண்ணோம். ஆனால் நான் தூங்கினேன் என்று விழித்த பிறகு சொல்லப்படுகின்றது, நான் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருந்தேன் என்று என்னால் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த அமைதியையும் ஆனந்தத்தையும் விளக்கம் சொல்ல முடியுமா? எப்படி இருந்தது ஆனந்தம் கொஞ்சம் சொல்லப்பா அப்படின்னா, சரி அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ அதை போய் நீ என்ன பண்ணுற போய் அனுபவிச்சு பாரு. இதெல்லாம் கேள்வி கேட்டு நான் சொல்கிற மாதிரி கிடையாது. அதைத்தான் சொல்றாரு இந்த இடத்துல, பற்றினது மனம் அரும் சொல்றாரு. இந்த ஞான பூமிகள் இரண்டையும் இவை பற்றி மனம் அரும். தூக்கத்தில் எப்படி நீ தூக்கத்துக்குள்ள போனேன்னா அமைதியும் ஆனந்தமும் வருதோ, அப்படி நிராசையாகவும் பிராணலயத்திலும் நீ ஒன்றித்து விட்டால் தூக்கமாரே இருக்கும். ஆனால் நீ உட்கார்ந்து இருப்ப, ஆனால் மூழ்ச்சி தான் இருப்ப, ஆனால் உன் மனசில் எண்ணங்களே இருக்காது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? யோக நித்திரை. என்ன நித்திரை? இப்போ நம்ம பண்ற நித்திரை என்ன நித்திரை? நம்ம பண்றது போக நித்திரை. என்ன நித்திரை? சாப்பிட்டா நமக்கு என்ன வருது? பசியோட இருக்கீங்க, பசியோட படுத்தா தூக்கம் வருமா? வயிறு கிள்ளிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் உள்ள போட்டாதான் என்ன பண்ண, அடுத்து ஃபஸ்ட்டு ஒரு காற்று வருது ஏப்பம், அதுக்கப்புறம் கொட்டாவி ஒரு காற்று. இது அறிகுறி என்ன அப்படின்னா, வயிறு ஃபுல்லாகிடுச்சு, கொட்டாவி வந்தால் அடுத்து என்ன ஸ்டேஜ், தூக்கத்துக்கு நீ போயிருன்னு அர்த்தம். அப்படி தூக்கத்தில் இருக்கின்ற நிலை மாதிரியே நாம் நனவு நிலையில் நம்ம உட்கார்ந்து தியானம் பண்ணுறோம், ஜபம் பண்ணுறோம், ஆழ்ந்த மனது அமைதியாக இருக்கின்றது, சஞ்சலமே இல்லாமல் இருக்கு, எண்ணங்களே இல்லாமல் இருக்குன்னா அதுதான் உயர்ந்த நிலை, அதுதான் ஒரு ஞான பூமி அப்படின்னு சொல்றாரு. அதனால என்ன சொல்றாரு? அற்றது, அதாவது பற்றின் மனம் வரும் என்னவே. இந்த ரெண்டு நிலையையும் நான் சம்பாதிக்கலான்னு பார்க்கிறேன். இந்த மனோலயத்துக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க, மனோ நாசம். என்னது? மனோ நாசம். எவ்வளோ விவகாரம் பண்ற நம்ம, எல்லா விவகாரத்தையும் தூக்கத்தில் என்ன பண்ணிடுறோம், நம்ம மறந்துடுறோம். எல்லாம் காலையில் பார்த்துக்கலாம், விடிஞ்சா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி உதறி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், தூங்கிடுறோம். ஒரு நாள் தூங்கலை அப்படின்னா நம்மளுடைய கதி என்ன போச்சு. அதுபோல இந்த இடத்துல சொல்றாரு, என்னவே கற்றையம் சடை மௌனிதானே கனிந்த கனி கனிவிக்க வந்த கனிபோல் கண்டனின் நெறியன திருவுளம் கனிவினோடு கனிவாய் திறந்து ஒன்றை பொழுதுக்கு சேர்த்து ஒரு வாக்கியம் சொல்றாரு. சரி, இது தானாகவே நம்மளே இருந்து தபஸ் பண்ணிடலாமா? இந்த நிலையை நாமளே அடைஞ்சிடலாமா? முடியுமா? முடியாது. இது சொல்லிக் கொடுக்கறதுக்கு, இதை பழக்கப்படுத்துவதற்கு நமக்கு யாருடைய துணை வேண்டும்? குருவோட துணை வேண்டும். அதற்கு தாய்மானவருக்கு அவருடைய குரு என்ன பண்றாரு, வாய்த்தார். அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா பழுத்த ஞானி. அதாவது மாம்பழம் இருக்கு, வாழைப்பழம் இருக்கு, பாதி மாம்பழம் காயா இருக்கு, மாங்காயா இருக்கு, பாதி பழமா இருக்கு. இந்த பழத்தோட காயை சேர்த்து வச்சு அதுவும் என்ன ஆயிரும், கணிஞ்சிடும். வாழைப்பழத்தோடு இந்த வாழைக்காயையும் சேர்த்து வச்சோம்னா அதுவும் என்ன ஆயிரும், கணிஞ்சிடும். சொல்றாரு, கனிவிக்க வந்த கனிபோல். யாருன்னா தாய்மார்களுடைய குரு, மௌன குரு. எப்படி இருந்தாரா அப்படின்னா, என்னவே பற்றி மனமரும் என்னவே. இது சொன்னது யார் எனக்கு, கூறியது யார் எனக்கு? இந்த மாதிரி மனோலயமும் நிராசையும் நீ செஞ்சு பழக்கப்படுத்துன்னு சொன்னது யாருன்னா என்னுடைய குரு. குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை அப்படின்னு சொல்லி வச்சாங்க. என்ன வித்தை? சொல்லுற இடத்துல கற்றையம் சடை. அவர் எப்படி இருந்தாரா, தாய்மானவருடைய குரு மௌன குரு, மூலன் மரபில் வந்தவர், திருமூலர் மரபில் வந்தவரா. அதனால தலையில் அவருக்கு எப்படி இருந்ததா, சடாமுடி இருந்ததா. என்ன இருந்ததா? ஜடாமுடி. நம்ம பார்க்குற கடவுளர்களிலே ஜடாமுடியோட மூர்த்திகளில் திகழ்பவர் யாரு? சிவன் தான். மற்றதெல்லாம் யாரு? எப்படி கிருஷ்ணர் எப்படி இருக்காரு? ஏகப்பட்ட மேக்கப்.
கிருஷ்ணர் மகாவிஷ்ணு அலங்கார பிரியர், சிவன் அபிஷேக பிரியர். பிரம்மா எந்த கேட்டகரியிலும் இல்லை. அவருக்கு நம்ம ஊர்ல கோயிலே கிடையாது, ஒதுக்கி வச்சாச்சு, திட்டத்தகாதவர். அது ஒரு சாபம். இருவரும் கடவுளர்கள், சைவமும் வைஷ்ணவமும் சிவனும் மகாவிஷ்ணுவும் இந்த உலகத்தில் நாம் வழிபடுறோமே. இதில் சடாமுடியாக இருப்பவர் யாரு அப்படின்னா துறவிகளுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவர், சன்னியாசிகளுக்கெல்லாம் தலைவராக இருப்பவர் யாரு? எம்பெருமான் சிவன். குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும், அப்புறம் பனித்த சடையும் பவளம் போல் வேணியும் இனித்த முடைய பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை. அவரை பார்த்தாலே போருமப்பா, நீ என்னவா ஆயிடுவேண்ணா, துறவுக்கு போயிடுவேன். அதனால தான் நடராஜனுடைய ஃபோட்டோ வீட்டில் வைக்க மாட்டாங்க. அவர் ஆடி ஆடி வீட்டையே என்ன பண்ணிடுவாரோ, ஆட்டங்கள் ஆட வைப்பாராம். அதனால் இதெல்லாம் பாருங்க எப்படிலாம் சொல்கிறாங்க. கிருஷ்ணர் புல்லாங்குழல் வச்ச ஃபோட்டோ வச்சா எல்லாம் ஊதிக்கிட்டு போயிடும். ஆஞ்சநேயரை வச்சோம்னா எல்லாம் பறந்துக்கிட்டு போயிடும். அப்புறம் என்னத்தான் வைக்க? ஐயப்பன் பிரம்மச்சாரி, அவரை வீட்டில் என்ன பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது. யாரைத்தான் வைக்கிறது? ராமனை வச்சா அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அதான் கிருபானந்த வாரியார் சொன்னாரு, ராமன் இருக்கும் இடத்தில் காமன் இல்லை, காமனிடத்தில் இருக்கும் காமன் இருக்கும் இடத்தில் ராமன் இல்லை. இந்த காமம் என்பது எல்லாருக்கும் காமனா இருக்குது. காமம் என்பது எல்லாருக்கும் காமனா இருக்கும் அப்படிங்கிறது. ஆனா ராமனை நினைந்தவர்களுக்கெல்லாம் என்ன கிடையாது, ஆசை கிடையாது. இப்போ பழுத்த ஞானி யாரு? தாய்மானவருடைய குரு, மௌன குரு. அவரை ஒரு தடவை பார்க்குறாரா, 2 தடவை தான் பார்த்துருக்காரு தாய்மானவர். ஒரு தடவை என்ன சொல்றாரு, மந்திரோபதேசம் பண்றாரு, இந்த மந்திரத்தை வச்சுக்க ஜபம் பண்ணுங்கிறாரு. அதோட சரி போயிடுறாரு. அப்புறம் கண்ணே காணலை. அப்புறம் இன்னொரு தடவை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. மறுபடியும் ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கிறது. அவர் என்ன சொல்றாரு, சும்மா இரு அப்படின்ட்டு. என்னது, ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ஆளை கொஞ்சம் சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லுவோம். அது வேற, பேசுறதுனால சும்மா இருக்குன்னு சொல்லுவாங்க. மனதளவில் எண்ணங்களை எண்ணாமல் அலைவாய விடாமல் உன் மனதை எப்படி இருக்கணும், சும்மா இருக்கணும். சும்மா இருப்பதுவே சுட்டற்ற பூரணம் என்று எம்மால் அறிதற்கு எளிதோ பராபரம். 2 வார்த்தை தான் சொல்றாரு. யாரு? தாய்மானவருடைய குரு. ஆனால் அவருக்கு பக்கத்துல இருந்ததுனால கொஞ்ச நேரம் இருந்தேன். நான் காயா இருந்தேன், இப்ப நான் என்னவா மாறிட்டேன், கனியா மாறிட்டேன். பழுத்த நிலைக்கு நான் வந்துட்டேன், நானே நினைக்கிறேன் அப்படிங்கிறது நான் சொல்றாரு இடத்துல. பற்றின் மரமரும் என்னவே கற்றையம் ஷடை மௌனி தானே. பெரிய ஜடாபாரம் ஜடாமுனிவர் மாதிரி இருந்தார். கற்றை அஞ்சடை மௌனி தானே கனிந்த கனி கனிவிக்க வந்த கனி போல. மாம்பழம் என்ன பண்ணுதுன்னா, மற்ற காயாக இருக்கின்ற கனியை கூட சேர்ந்தா தான் என்ன ஆகுது, பழுக்க வைக்க முடிகிறது. இப்பெல்லாம் எதுவுமே இல்லாமல் பழுக்க வைக்கிறாங்களே, அது எப்படி? கார்பன் மோனாக்சைடு இந்த பவுடரு லிக்விடும் போட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்ப்ரே பண்ணிடலாம். அது என்ன ஆயிடுது, உடனே இங்கிருந்து கேரளாவுக்கு ஒரு லோடு வாழைக்காய் ஏற்றுறான், போகிறது உள்ளார பழுத்துருது. ஸ்ப்ரே பண்ணி தான் வண்டியில் ஏற்றுறான். அங்கே போன உடனே என்ன ஆயிடுது, பழுத்துருச்சு. மாய உலகம். இயற்கையாக பழுக்கிறத என்ன பண்ணுறாங்க, வியாபாரத்துக்காக செயற்கையாக பழுக்க வச்சு இங்கேயும் அதுதான். தென்காசி குற்றாலத்துலேயும் என்னது அதுதான். ஆனால் இந்த இடத்துல அப்படி கிடையாது. கூட இருந்து 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 கொல்லன் பட்டறையில் இரும்பு இருந்து 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 நெருப்போட சேர்ந்து சேர்ந்து எப்படி நெருப்பாக மாறுதோ, வேண்டிய வடிவம் எப்படி பெறுகிறதோ, என்னை என்ன பண்ணுறேன் ஆட்கொண்டு எனக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உன்னை அப்படியே என்ன போலே மாற்றிட்டேன். கனி காயை என்ன ஆக்கிருச்சு, கனியாக்கி விட்டது. அதே மாதிரி ஞானகுரு என்ன பண்றாரா, சிஷ்யனை தகுந்த நிலைக்கு எடுத்து செல்கின்றார். அது யாரோட வேலை, குருவோட வேலை.
அதனால தான் சொல்கிறேன், குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே. குரு எல்லாத்தோட பெரியவர். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர, சாட்சாத் பரபிரம்மே வடிவாக இருக்கின்றார். குருவுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குங்கிறாங்க. எப்பொழுது நீங்கள் டோட்டல் சரண்டர் பண்ணாங்க சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு கதை இருக்கு, அந்த விஷயத்தை சொல்லி முடிச்சுறேன். வேத காலத்தில் ஒரு கல் இருந்தது, ஸ்பரிசவேதி கல் அப்படின்னு ஒரு பேர். அது என்ன கல்? ஸ்பரிசவேதி. ஆமாம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கல் தங்க இரும்பை என்ன பண்ணோம், தங்கமாக மாற்றிடும். இரும்பு அதன் மேலே பட்டாச்சு அப்படின்னா அந்த இரும்பு என்னவா மாறிடும்? சாமி கல் ரேட்டு எக்குத்தப்பா போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொடுத்து ஒரு 10 நிமிஷம் கொடுங்க, நாங்கள் இருக்கிற இரும்பெல்லாம் என்ன பண்ணிக்கிறோம், தங்கமாக மாற்றிக்கிறோம். அது இப்போ கிடையாது. அதுக்கு என்ன பேர்? ஸ்பரிசவேதி கல். ஸ்பரிசம் தொட்ட மாத்திரத்தில் இரும்பு என்ன ஆயிரும், தங்கமாக மாறிடுது. இந்த காலத்தில் இல்லை, அது வேத காலத்தில் இருந்திருக்கான். அப்பேற்பட்டவர் தான் குருவான். குரு தொட்ட மாத்திரத்தில் சிஷ்யனை என்ன பண்ணிடுறாரா, தங்கமாக மாற்றிடுறாரு. ஒருத்தர் இல்லை, 2 இல்லை, வரவங்க எல்லாரையுமே என்ன பண்ணுறாரு, மாற்றிடுறாரு. அப்பேற்பட்டவர் குரு. சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, கற்றயம் ஷடை மௌனிதானே கனிந்த கனி கனிவிக்க வந்த கனிவோல் கண்டதின் நெறியென திருவுளம் கருவினோடு கனிவாய் திறந்து ஒன்றை பெற்றவனும் அல்லே பெறாதவனும் அல்லே. சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, ரொம்ப அதிகமாக பேச மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க, ரொம்ப அதிகமாக பேச மாட்டாங்க. நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கின்ற குரு அதிகமாக என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. முத்து உதிர்ந்த போல ஒரு வார்த்தை அவ்வளோதான். மனசுலையோ மண்டையிலையோ சரக்கு இல்லாதவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசாத நாளெல்லாம் இறைவனை பற்றி பேசினா பரவாயில்ல, நான் கண்ட கண்ட கதையெல்லாம் பேசக்கூடாது. அப்படி தாய்மானவர் குருவிடத்தில் போய் எனக்கு 2 வார்த்தை சொல்லுங்கன்னு சொன்னால் 2 வார்த்தையை தவிர அவர் எதையுமே சொல்லலை. முடிஞ்சு போச்சு. தட்சிணாமூர்த்தி அது கூட சொல்லலை. இப்படியே என்ன பண்ணுறாரு, மௌனம் தான். ஏன் அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சொல்கிறதுக்கு நீயே அதுவாக இருக்கிற தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி பிரஜானம் பிரம்மம் அயமாத்மா பிரம்மம் மகா வாக்கியம் சொல்லுது. அதை சொல்கிறாரு. கற்றயம் ஷடை மௌனி தானே கனிந்த கனி கனிவிக்க வந்த கனிபோல் கண்டதின் நெறி என திருவுளம் கனிவினோடு கனிவாய் திறந்து ஒன்றை பெற்றவனும் அல்லே பெறாதவனும் அல்லே. பிறந்த குழந்தைய முதல்ல பேசும் பொழுது நம்ம என்ன பண்ணோம், சொல்லு அம்மான்னு சொல்லு அப்படின்னா அது என்ன பண்ணாது, சொல்ல தெரியாது. ஆ ஆ ஆ ஆ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், திக்கி திணறி சொல்லும். அதை மறுபடியும் சொல்ல வச்சு தாய் என்ன பண்ணுறானா, ஆனந்தம் அடைகின்றான். அப்படி சிஷ்யனுக்கு இவர் ஏதாவது சொல்ல மாட்டாரா, ஒன்றும் பேசாமையே உட்கார்ந்துருக்கிறார். இந்த அந்த தேவத்துக்கு போனோம், 1 மணி நேரம் சாமி தினம் பேசி என்ன பண்ணுறாரு, இது சொல்கிறாரு. அந்த மாதிரி குரு ஏதாவது சொல்ல மாட்டாங்களா? பேசாமல் உட்காந்துருந்தா நமக்கு என்ன வந்துடுது, தூக்கம் வந்துடுது. ஆனால் அந்த காலத்தில் ஞானிகள் ரிஷிகள்லாம் என்ன பண்ணுறதில்ல, பேச்சே கிடையாது, செயல்தான். அப்போ தாய்மானவருக்கு என்ன சொல்லிச்சா, நான் என்ன பெற்றேன் என்ன பெறவில்லை எனக்கு சந்தேகமாகவே இருக்கு. பெற்றவனும் அல்ல பெறாதவனும் அல்ல. என்ன கொடுத்தாரு, என்ன நான் வாங்கினேன், அவர் கொடுத்தாரா இல்லையா ஒன்றும் புரியல சொல்றாரு. கண்ட இந்நெறி, இந்த ஞான நெறி இருக்க, இந்த பிராணலயம் அல்லது நிராசை என்கின்ற ஞான பூமி 2 இருக்கு. அதைத்தான் எனக்கு அறிவுறுத்தினார். 2 வார்த்தையில் என்ன பண்றாரு, குடிச்சிட்டு போயிட்டாரு. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, கண்ட என் நெறியன திருவுளம், அது கூட அவருடைய திருவுளம் இருந்ததுனாலதான் என்ன பண்ணாரு சொன்னாரா சொல்றாரு. கனிவினோடு ரொம்ப என் மேல கருணை கொண்டு கனிவாய் திறந்தும், ஞானிகளுடைய வாய், ஞானிகளுடைய விஷயம், ஞானிகளுடைய வார்த்தை என்ன அப்படின்னா
அவங்க பேசுறதை எப்படி சொல்றாங்கன்னா முத்து உதிர்வது போல. என்ன உதிர்வது போல? அப்பாடா, சாமி என்ன பண்ணிட்டாரு, கண்ணை திறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். அது சொல்றாரு தாய்மானவர், கனிவாய் அப்படிங்கிறாரு. இந்த கனியை சாப்பிட்டோம், மாம்பழத்தை சாப்பிட்டோம்னா எப்படி இனிக்கும் இல்லை? இனிப்பு வந்து மாம்பழத்தில் இருக்கா, நம்ம வாயில் இருக்கா? மாம்பழத்தில் தான் இருக்கு. அந்த மாம்பழ சுவையை உணர்வதற்கு நமக்கு நாக்கில் என்ன இருக்கணும்? டேஸ்ட் பட்ஸு உயிரோடு இருக்கணும். இந்த காய்ச்சல் அடித்தவனுக்கு கொண்டு போய் நீங்கள் மாம்பழத்தை கொடுத்தீங்கன்னா இல்லை சாப்பாடை போட்டிங்கன்னா அவனுக்கு என்ன அது ஒரு டேஸ்ட்டோ? அப்படி உலக ஆசை உள்ளவனுக்கு கொண்டு போய் இந்த ஞான நெறியை சொன்னால் அவனுக்கு ஒன்றுமே டேஸ்ட் என்ன ஆகாது. ஆனால் தாய்மானவனுக்கு உலக ஆசை இல்லாததுனால அந்த கனி வாயில் இவர் சொல்கிறாரா, கனிவினோடு கனிவாய் திறந்தும், இந்த வாயை திறந்து ஒன்றை நீங்கள் எனக்கு சொன்னீங்களே, சொன்னாலும் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, பெற்றவனும் அல்ல பெறாதவனும் அல்ல. நான் வாங்கிக்கிட்டேனா, பெற்றுக்கொண்டேனா, அதை உருவாக்கி கொண்டேனா தெரியலையே. பெற்றவனும் அல்ல பெறாதவனும் அல்ல. அது சொல்றார். அடுத்து, பெருக்க தவித்து உளறியே. அடுத்த லைன், பெருக்க தவித்து உளறியே. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தாம் ஒன்றை அடைய விரும்பி இருப்பாங்க. அதை அடைவது வரை அதற்கு என்னென்னலாம் பிரயத்தனம் பண்ணாங்களோ அதை பற்றி வியாக்கியானம் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட. அந்த வியாக்கியானத்துக்கு பேர் தான் என்னன்னா உளறல். என்னது உளறல்? ஒன்றுமில்லை, நீங்கள் தென்காசிலேருந்து மெட்ராஸுக்கு இல்லை செங்கோட்டையிலேருந்து மெட்ராஸுக்கு போகிறீங்க ட்ரெயினில். உங்களை வரைய ஒரு வயசானவர் உங்களை வந்து பார்க்குறாரு, பக்கத்து சீட்டு. அப்படி மெதுவாக பேச்சை கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த ஊர் ஐயா? மெட்ராஸ். ஓஹோ, நீங்கள் எந்த ஊர்? நானும் மெட்ராஸ் தான். எங்கே வந்தீங்க? குற்றாலத்து அந்தரியோகத்துக்கு வந்தேன். அப்படியே கொஞ்சம் பேச்ச ஆரம்பிச்சு வாழ்ந்த கதை, வருத்த கதை, வெங்காய கதை, எல்லா கதையும் ஆரம்பிச்சு காலையில் மெட்ராஸ் போகிற வரைக்கும் என்ன பண்ணுவார் அவர்? சொல்லிக்கிட்டே இருப்பார். அவ்வளோ கதை இருக்குது. அதனால தான் வயசானவர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மாட்டிக்க கூடாது. படக்குன்னு படுக்கை விரிச்சு என்ன பண்ணிடணும்ப்பா, இப்போ ட்ரெயினில் படுத்துடணும். படுத்தாலும் எழுப்பி என்ன பண்ணுவாங்க, தூங்கிட்டீங்களா? தூங்க. ஒருத்தர் 12 மணிக்கு செல்ஃபோன் பண்ணி செல்ஃபோனில் கேட்குறான், தூங்குறியா அப்படின்னு கேட்டால் நமக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். சொல்றாரு இந்த இடத்துல, பெருக்க தவித்து உளறியே. தாய்மானவர் சொல்றாரு, நான் இந்த பெருநிலையை அடைய வேண்டும் என்று ஓயாது முயல்பவர்களுக்கு மனசில் இடையில அது கிடைக்குமா கிடைக்காதா, கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைச்சிருமா கிடைக்காதா, கண்டிப்பாக எனக்கு வந்து திருமணம் ஆகுமா ஆகாதா, கண்டிப்பாக எனக்கு வந்து நோய் தீருமா தீராதா, இப்படி உலக விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆளுகிட்ட போய் நம்ம மாட்டினா அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக புலம்பி என்ன பண்ணிடுவாங்க, நம்மளையும் குழம்பி விட்டுருவாங்க, அவங்களும் குழம்பிடுவாங்க. அந்த மாதிரி இந்த பெருநிலையை நான் அடைவதற்கு என்ன பாடுபடுகின்றேன். எனக்கு இடையில வியாகுலம் வந்து விடுகிறது, எனக்கு இடையில சந்தேகம் வந்துடுது, இந்த நிலையை நான் அடைவேனா. அப்பொழுது என்ன பண்றான் அப்படின்னா, பிறரிடம் புலம்புவார்கள். என்ன பண்றது? பத்ரகிரியார் புலம்பல் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்ன புலம்பல்? பத்ரகிரியார் புலம்பல் உங்களுக்கு தெரியும். நம்ம ரொம்ப ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தான்னா அவனுக்கிட்ட சொல்லுவான், ஏன் சும்மா புலம்பிக்கிட்டே இருக்க, போய சொல்லுமா சொல்ல மாட்டோமா. அது சொல்ற தாய்மானவர், நான் அப்படிதான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், புலம்பிக்கிட்டு இருக்கேன். பெருக்க தவித்து உளறியே. அடுத்தது பாருங்க, பெண்ணீர்மை என்ன இது கண்ணீர் இறைத்து. அப்பேற்பட்ட ஆளை பார்த்து இந்த வந்து உளறிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஆளை பார்த்து ஞானிகள்லாம் என்ன பண்றாங்கன்னு எள்ளி நகையாடுறாங்க அப்படின்னு சொல்லி. எப்படின்னா, இதுல ஒன்று பக்தன், இன்னொன்று ஞானி. ஞானியோட எண்ணம் என்னது அப்படின்னா, ஞானியோட செயல் எப்படி இருக்கும்னா, உறுதியே வடிவெடுத்ததாக இருக்கும், வைரம் போல இருக்கும். பக்தனுடைய எண்ணம், பக்தனுடைய செயல் எப்படி இருக்கும் அப்படின்னா, உருகி அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான், கடவுளுக்காக ஏங்கிக்கிட்டு போனான். ஞானி இந்த உலகத்தில் ஆத்மாவை தவிர வேறு எதுவும் இல்லை, அனைத்தும் பரபிரமே அப்படின்னு சொல்லி உறுதியாக அதிலே இருப்பான்.
பக்தன் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னா, காண்பதெல்லாம் கடவுள் காட்சி, இருப்பதெல்லாம் இறைவனுடைய இருப்பு, பார்ப்பதெல்லாம் பகவானுடைய காட்சி. இந்த பிரபஞ்சமே அழிந்தாலும் ஞானி என்ன பண்ண மாட்டானா, அசர மாட்டான். ஆனா பக்தன் இறைவனை உணர்ந்து 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 அழுகின்றான். அதை சொல்றார் ஒரு அடியார், அழுதால் உன்னை அழுகிற பையன் குழந்தைதான் பால் குடிக்கும்பா. பக்தனுடைய நிலை அப்படி. ஆனா ஞானி பக்தரை பார்த்து என்ன பண்றான், கொஞ்சமாவது உனக்கு வழி தெரியுங்க, பக்தியை விடு, பக்தி நிலையிலிருந்து மேல வா, ஞான நிலைக்கு வா, எல்லாம் ஈசன் மயம் அப்படிங்கிறத விட்டுட்டு நானே என்னது பரபிரம்மம் ஈசன் என்கின்ற நிலைக்கு மேல வாப்பா. ஏன் அப்படி பொம்பளை பழ மாதிரி அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாராம். யாரு? ஞானி. அந்த இடத்துல சொல்றாரு, பெண் நீர்மை. லேடிஸ் என்ன பண்ணுவாங்களாம், ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, ஏதாவது கிடைக்கல, ஏதாவது சண்டை அப்படின்னா உடனே கண்ணில் பொல 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 என்ன வந்துடும். அதெல்லாம் கிடையாது சாமி, இப்பெல்லாம் நாங்கள் அதெல்லாம் மாறிட்டோம், எங்களுக்கு எவ்வளோ பண்ணாலும் ஒன்றும் வராது. ஆமாம், தாய்மானவர் அந்த காலத்தில் சொல்றாரு, பெண் நீர்மை என்ன இரு கண்ணீர் இறைத்து. பக்தன் என்ன பண்றான், ஓயாம அழுதுகிட்டே இருக்கான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஓயாது கண்ணீர் வடித்தார். எதுக்கு? காளியோட காட்சி கிடைக்கல அப்படின்னு. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலே, இந்த பிறவி எனக்கு என்ன பண்றது, உடனே நான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சர். அது பக்தங்கள். ஞானி என்ன பண்றான் அப்படின்னா, அதையெல்லாம் கடந்து உயர்ந்த நிலைக்கு போயிடுறான். ஆனா ஞானி, அந்த ஜீவன் முக்தன், அந்த பிரம்மஞானி அப்படிங்கிற நிலை ரொம்ப கட்டமானது. கலியுகத்தில் ரொம்ப அதை என்ன பண்ண முடியாது, நம்மளால கொண்டு செலுத்த முடியாது. அந்த நிலைக்கு போறதுக்கு நமக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும், குருவோட அனுகிரகமும் வேண்டும். அதனால ஞானிகள்லாம் பக்தர்களை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இப்படியே காலமுறை அழுதுகிட்டது, ஞான நிலைக்கு வரமாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்களாம். அது சொல்றாரு இந்த இடத்துல, பெண் நீர்மை என்ன இரு கண்ணீர் இறைத்து சொல்றாரு. பெண் நீர்மை என்ன இரு கண்ணீர் இறைத்து, நான் பேய் போல் இருக்க உலகம் சுற்றி நகை செய்யவே அலைய விட்டாயெனில் சொல்ல இனி வாயும் உண்டோ. முடிஞ்சு பாட்டு. உலகத்துல நம்ம எதையாவது அடையணும் அப்படின்னு சொல்லி சொன்ன, அவனை பார்த்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, பாவப்பா, நாயா அலையனா பேயா அலையனா. என்ன அப்படின்னா, அவன் எடுத்துக்கொண்ட விஷயம் அப்படி. எப்படியாவது பிஸ்னஸ்ல பெரிய ஆளா வரணுங்கிறாங்க, என்ன எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்னு விரும்புறாங்க. என்ன இப்ப அவர்களுடைய நிலை என்ன அப்படின்னா, தூக்கம், உணவு, என்ன எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு எப்படி அலைகிறாங்களாம், நாயா பேயா அலைகிறார்கள். உண்மைதானே? உலக விஷயங்களுக்காக நாயா பேயா அலைகிறத விட தெய்வத்துக்காக இறைவனுக்கு மேல பித்து பிடிச்சு நம்ம என்ன அலையலாம் அப்படின்னா, பேயா அலையலாம் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. நான் பேய் போல் இருக்க, இந்த உயர்ந்த நிலையை அடைவதற்கு நான் என்னவா மாறிட்டேன், உருவம் வந்து மனசன் தான். என்னுடைய மனசு எதுக்காக அலையுது, இறைவனை அடைய வேண்டும், ஞானத்தை அடைய வேண்டும், பேய் போல் இருக்க. ஆனா உலகம் என்னை பார்த்து என்ன சொல்லுதா, எள்ளி நகையாடுகிறது. உலகம் சுற்றி நகை செய்யவே உலைய விட்டாயெனில் சொல்ல இனி வாயும் உண்டோ. வீட்டில் ஒரு பையன், அந்த காலத்து கதையை சொல்றேன், 10 பசங்க இருந்தாங்க ஒரு குடும்பத்தில். ஒருத்தர் என்ன பண்ணுறான், சாமியாரா போகணும்னு விரும்புகிறான். நீ சாமியாரா போய் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, போய் வேலையை பாருன்னு சொல்லி எள்ளி நகையாடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, எள்ளி ஒரு ஊருக்கு உபதேசம் பண்ண போறாரு, போவையா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க. அப்படியுமே நீ வந்து போய் தான் ஆகணும் அப்படின்னா, சரி போ, 10ல் 1 கழிந்தது, 10 - 1 9. ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. இருக்கிறது ஒன்றே ஒன்று, கருவேப்பிலை கொத்து மாதிரி இருக்கு. ஐயோ நான் காலேஜ் படிக்க மாட்டேன், எனக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுன்னா, காலேஜே நீ படிக்க மாட்டேன், வா தர்றேன். இப்படி செல்ஃபோனை வாங்கி கொடுத்துட்டு நீ வீட்டிலே இரு, நீ எதாவது பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி தாயும் தந்தையும் பிள்ளைக்கு என்ன பண்ணுறாங்க, பயந்து நடுக்கிறாங்க. வேற ஒன்றும் பண்ண முடியாது.
அப்படி இருக்கு காலம். ஏதாவது சொன்னோம்னா காணாம போயிடுவேன். என்ன பண்ணிடுவேன்? ஏதாவது திட்டுனா செத்து போயிடுவேன். அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளையும் மற்ற பிள்ளைகளையும் வாத்தியார்கிட்ட கொண்டு போய் தாய் தந்தையர்கள் என்ன சொல்லுவாங்க, என்ன வேணா பண்ணுங்க, தலையும் உடம்புல முக்கியமான பாகங்களெல்லாம் விட்டுருங்க, மற்றெல்லாம் அடித்து பின்னி பிடலை எடுங்க, நல்லா உதைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த காலம்? அது அந்த காலம். இப்போ என்ன அப்படின்னா, வாத்தியார் சும்மா அப்படி பேசி கையை விரல தூக்குனாலே என்னது அப்படின்னா அரெஸ்ட். ஏனென்றால் சிறைவாசம், என்றால் வனவாசம். உடனே என்ன பண்ணிடுவான், பையனுக்கு கவுன்சிலிங் பண்ணியா, நீ எதுக்கு அவனை மிரட்டுற, அவனை எதுக்கு அடிக்கிற, அவனை எதுக்கு திட்டுற, என்ன பண்ணணும் உனக்கு, அவனை என்ன நீ பண்ணணும், கவுன்சிலிங் பண்ணணும். தம்பி, மகனே, குழந்தையே, மாணிக்கமே, வைடூரியமே, நீ இப்படி இருக்காத அப்படி இருக்காதுன்னு சொன்ன உடனே சரி, எப்படி இருக்கு நம்ம நாட்டோட நிலைமை பாருங்க. சொல்ல இடத்துல, நான் பேய்போல் இருக்க உலகம் சுற்றி நகை செய்யவே உலைய விட்டாய். உலகத்துல எல்லாரும் என்ன பண்ணுவாங்களாம், ஒரு உயர்ந்த நிலையை அடையும் வரை நம்மளை எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்களாம். அடைஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா பாராட்டுவாங்களாம், பரவாயில்லப்பா, செஞ்சதை நினைச்சதை சாதிச்சிட்டாயா அப்படின்னு அவனுக்கு பாராட்டு மழையெல்லாம் வந்து நினைக்க போடுவாங்க, விருது கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஒலிம்பிக்ல உசைன் போல்ட்னு ஒருத்தர் இருக்காரு. துப்பாக்கியில் இருக்கிற குண்டு போகிறத விட ஒரு ஸ்பீடாக போறாராம், ஓடுறாராம். யார் அது? உசைன் போல்ட். அப்படின்னா உலகத்தில் இவ்வளவு பெரிய சாதனையை வாழ்க்கை முழுவதும் அவர் பண்ணியிருக்கிறார். நம்ம எந்த சாதனையாவது பண்ணியிருக்கோமா? இனிமேல் தான் பண்ணணும். சரி, நீங்க சொல்லியிருக்கீங்க, பார்ப்போம். சாதனை என்று ஒருவர் சாதிப்பார் உலகில் இல்லை. அப்போ தாய்மானவர் என்ன சொல்றாரு, இப்படி என்ன அலைய விடுறீங்க, என்ன பண்ற, என்ன நாய் போல பேய் போல அலைய விட்டாய், இனில் சொல்ல இனி வாயும் உண்டோ, நான் எங்க போய் புலம்புறது, வந்தீங்க 2 மந்திரத்தை சொன்னீங்க, போயிட்டீங்க, சாமி குருவே இப்படி பண்ணிட்டீங்களே. இதெல்லாம் யாருடைய புலம்பல்? மனதின் புலம்பல். எல்லாருடைய மனசும் அப்படிதான் இருக்கு. ஆனா வந்து பொருள் தான் மாறி இருக்கு. நமக்கு வேற ஒரு பொருள், அவருக்கு என்ன அப்படின்னா வேற ஒரு உயர்ந்த பொருள். அதனால்தான் வந்து தாய்மானவரே போட்டார், பெய்க்குணம் மறைந்த இந்த நாய்க்கூறு வழி சொல்ல வகையும் உண்டோ அப்படிங்கிறது. நல்லவர்களை சார்ந்தவர்களை உள்ளம் உலகம் எள்ளி நகையாடுகிறது. சில சமயங்கள்ல வந்து என்ன பண்ணுது, ஒரு பெரிய மகான் அப்படின்னு சொல்லுது. நல்லவர்களை சார்ந்தவர்களை உயர்ந்தவர்களை என்ன சொல்லுது, எள்ளி நகையாடுது. சில சமயங்கள் என்ன பண்ணுதுன்னா பேசக்கூடாது. எள்ளி நகையாடுகிறது, சில சமயங்களில் போற்றியும். ஆமா, மனிதன் முறை தவறி அலைந்து திரிந்தால் அது பேய்க்கூடம், ஓயாம அலைஞ்சிக்கிட்டு இருந்தா அது நாய்க்கூடம். நாய்க்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வேலையும் இருக்காது. ஒரு தெருவில் இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசி வரைக்கும் என்ன பண்ணோம், ஓடும். அங்கே போய் நின்றுக்கிட்டு பார்த்துட்டு மறுபடியும் அங்கேருந்து இங்கிட்ட வரும். அதான் சொல்லுவாங்க பழமொழி, நாய்க்கு வேலை இல்லை, நிற்க நேரம் இல்லை. அதே தான் நம்ம மனசு. பெய்க்குணம் மறைந்த இந்த நாய்க்கு ஒரு வழி சொல்ல வகையும் உண்டு. உலகப்பற்று பிடித்து அலைவதற்கு பதிலாக தெய்வப்பற்று பிடித்து அலைஞ்சா தப்பு இல்லை. அப்படியாவது பேயா நாயா இருந்துட்டு போவோம். அதனால என்ன, காரைக்கால் அம்மையார் எப்படி இருந்தாங்க, பேயத்தான் இருந்தாங்க. தன்னை இறைவனுக்கிட்ட கேட்டாங்க, என்னை ஒரு பேயாக என்ன பண்ணாங்க, மாற்றி விடுங்க. இறைவனை சரியில்லை. ஔவையார் இளம் மங்கையாக இருக்கும் பொழுது, நான் யாரையும் திருமணம் பண்ணிக்க மாட்டேன் கணேசா, இந்த அழகும் இளமையும் தானே எனக்கு தடையா இருக்கு உன்னை அடைவதற்கு, என்னை மாற்றிடு அப்படின்ட்டாங்க. உடனே பிள்ளையார் என்ன பண்ணிட்டாரு, இளம் மங்கையை கிழவியாக்கிட்டார். யாரு? அவங்கதான் ஔவையார். ஔவை பாட்டி அப்படின்னு சொல்றோமே. இந்த உடல், இந்த அழகு, இந்த இளமை
இறைவனை காண்பதற்கு தடையாக இருந்தால் அது தேவையில்லை, தூக்கி போடு. என்ன அப்படி இருந்த நாடு தான் இந்த நாடு, அப்படி இருந்த தமிழகம் தான் இந்த தமிழகம், அப்படி இருந்த உயர்ந்த சமுதாயம் தான் நம்முடைய பாரத நாடு, பழம்பெரும் நாடு. நீரதன் முதல்வர் இங்கனை அகற்றாதி. இது மனசில் வச்சுக்கப்பா தயவுசெய்து. வேற எந்த நாட்டிலேயாவது எந்த கண்டத்திலேயாவது ஞானிகள் இப்படி பல பேர் தோன்றி இருக்கிறார்களா? கிடையாது. பாரதத்தில் தான் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட உலகமே என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம எல்லாம் நல்ல விஷயங்களை நாடினாலும் எந்த விஷயங்களை நாடினாலும் அதை அடையும் வரை நம்மளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நக்கல், கிண்டது, கேலிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் அதெல்லாம் நீ என்ன பண்ணக்கூடாது? திரும்பி பார்க்க கூடாது. வச்ச காலம் திரும்பி என்ன பண்ணக்கூடாது? முன் வச்ச கால பின்ன எடுக்கக்கூடாது சொல்றாரு இந்த இடத்துல. பெண்ணீர்மை என்ன இரு கண்ணீர் சிதை இறைந்து நான் பேய் போல் இருக்க உலக சுற்றி நகை செய்யவே உலைய விட்டாயெனில் சொல்ல இனி வாயும் உண்டோ. என் கதி என்னவா இருக்கு தெரியுமா? இப்படி இருக்கு. ஆனாலும் உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன், விடுற மாதிரி இல்லை. யார? குருவை, இறைவனை என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இரு கைகளாலும் இரு கரங்களாலும் இரு காலை என்ன பண்ற பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அப்புறம் என்ன கடைசி வரி? சுத்த நிர்குணமான பரதெய்வமே பரஞ்சோதியே சுகவாரியே. சுகக்கடலாக இருக்கின்ற எண்ணங்களே இல்லாத முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கின்ற சுத்த நிர்குணன் யாரு? இறைவன், ஆத்மா, பரபிரம்மம். சுத்த நிர்குணமான பரதெய்வமே பரஞ்சோதியே சுகக்கடலே ஆனந்த பெருங்கடலே சிவானந்த பெருங்கடலே அப்படின்னு தாய்மானவர் இந்த பாடலை முடிக்கின்றார். இந்த பாடலுக்கு அப்ப என்ன அர்த்தம்? நீங்க தான் சொல்லணும். இரண்டு விதமான யோகம் சொல்லப்பட்டது. இந்த இரண்டு விதமான ஞான பூமி. ஒன்று நிராசை, இன்னொன்று பிராணலயம். ரெண்டுமே ரெண்டு வழி. ரெண்டுத்திலுமே நம்ம என்ன பண்ணலாம்? போகலாம். அது போறதுக்கு குரு அவசியம். குருவோட துணை வேண்டும். குரு நம்மகிட்ட சொல்லிட்டு போயிடுவாரு. வாத்தியாரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம், 8வது படிக்கிறோம், 10வது படிக்கிறோம். 10வது படிச்சு முடிச்சா நம்மளை என்ன பண்ணிடுவாங்க? வெளியே அடுத்த கிளாஸுக்கு நம்ம என்ன பண்ணியாங்க? இல்லைப்பா வாழ்க்கை முழுவதும் பின்னாடியே வருவன்னு சொல்லுவாரா வாத்தியாரு? சொல்லுவாரா? அப்படி சொன்னா அவர் வாத்தியாரே இல்லை. அவருடைய வேலை என்ன அப்படின்னா பல மாணவர்களை உருவாக்குது. நம்ம போய் அவர்கிட்ட சொன்னோம், சார் நான் ஓல்டு பாய் சார், உங்கள்கிட்ட தான் சார் படித்தேன் அப்படின்னா எந்த பேட்ச்சு அப்படின்னு இவன் சொல்லுவான், கொரோனா பேட்ச். என்ன பேட்ச்சு? என்ன பேட்ச்சு? கொரோனா பேட்ச். கொரோனா பேட்சில் நான் சொல்லி தரலையப்பா சார். 6 மாதம் சொல்லி கொடுத்தீங்க சார். அதுக்கப்புறம் தான் லீவ் விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்? பரிட்சை எழுத விட்டாங்க, பார்த்து எழுதுனா பாஸ் ஆகிட்டேன். அப்போ நீ ஏன் ஸ்டூடெண்ட் இல்லையே சார்? ஏன் ஸ்டூடெண்ட் இல்லையடா? இருந்தாலும் நான் வந்து நம்ம ஸ்கூலில் தானே சார் படித்தேன், நீங்கள் தானே சார் எனக்கு 6 மாதம் வாட்சார். அவர் சொன்னார், என் தலைவிதி கொரோனாவிலேயும் நம்மளை சேர்த்துக்கிறாங்க, பரவாயில்ல நல்லா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போது ஆசிரியர் மாணவரை என்ன பண்ணுறாரு? பேட்சாக அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காரு. கடைசி வரைக்கும் ஆசிரியர் மாணவரை கூட என்ன பண்ண மாட்டார்? வரமாட்டார். சொல்லிக் கொடுப்பார். அதை நம்ம அப்படியே பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ண வேண்டியதுதான்? மேல்நிலைக்கு போக வேண்டியதுதான். அத்தகைய நிலையில் தாய்மானவர் சொல்றாரு, குருவே எனக்கு நல்ல விஷயங்கள் இருக்கு சொல்லிட்டு போனீங்க. ஒன்று மந்திரோபதேசம், இன்னொன்று ஞானோபதேசம். மந்திரோபதேசம் என்ன சொல்ல முடியாது. ஞானோபதேசம் என்ன அப்படின்னா சும்மா இரு, சும்மா இரு சொல்லற என்னதுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலடி. சும்மா இருக்க சுகம் சுகம் என்று காண் அப்படிங்கிறது தாய்மானவர் என்ன சொல்றாரு இந்த பாடல்ல. குருவாகி என்னை வந்து கனிவிக்க வந்த கனிபோல் கனிவித்து கனிவாய் வழியில் எனக்கு உபதேசம் செய்து என்னை எல்லாம் கடைத்தேற்றினாயே. அத்தகைய குருவே உனக்கு என்ன அப்படின்னா, உன்னை நான் எதற்கு நிகராக நான் போற்றுகின்றேன் என்றால், சுத்த நிர்குணமான பரதெய்வமே பரஞ்சோதியே சுகவாரியே. இறைவனுக்கு குருவுக்கு என்ன மதிப்பு கொடுக்குறோம் அப்படின்னா, இறைவனுக்கு நிகரானவர். என்ன நிகரானவர்? ஆமாம், இறைவனை தவிர வேற யாரும் கிடையாது. இறைவனே தான் நமக்கு குருவா என்ன பண்றாரு? வருகின்றார். அதனால முடிச்சிருக்கோம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி, அவர் வார்த்தை என்றும் வாழி, நண்பர் வாழி, பரமதமே. ஓம் சாந்தி.
வியாபகம்.